ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சன்னா வெரைட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சன்னா ஸ்டுவாட்டி கலிகுலான்னு சொல்லுவாங்க சன்னா ஸ்டுவாட்டியில். ஸோ இந்த சன்னா ஸ்டுவாட்டிஸை நம்ம வந்து சேல் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஷனில் பின் பண்ணுறேன், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது மூலிமா நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஷோல் இந்த சன்னா ஸ்டுவாட்டியை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சன்னா ஸ்டுவாட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 இன்ச்சஸ் வரைக்கும் வளரலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு வெல் மெயின்டைன் பண்ணி அந்த மீனை வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து அதை 12 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ ரேர் கேசஸ் தான் அதெல்லாம். ஸோ நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை வந்து நல்லா அதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அதுக்கிட்ட வந்து க்ரோத் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா ஹியூஜாக நல்லா ஒரு மயில் தோகை மாதிரி நல்லா ப்ளூ கலரில் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டுவாட்டி பார்க்க. அண்ட் இதுக்கான டேங்க் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் டேங்க் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்க் கொடுத்தாகணும் ஒரு ஸ்டுவாட்டிக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதுவே ஒரு கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டுவாட்டியை வச்சுன்னா நீங்கள் ஒரு 6 feet டேங்க் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஸ்டுவாட்டிஸை விட்டுங்க. அந்த 4 ஸ்டுவாட்டிஸை நீங்கள் கம்யூனிட்டியாக நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் வச்சுக்கலாம். பட் நீங்கள் 4 ஸ்டுவாட்டியை நீங்கள் கம்யூனிட்டியாக உங்கள் டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் மட்டும் உங்கள் டேங்க்கில் வைங்க, இல்லாட்டி ஃபீமேல் மட்டும் உங்கள் டேங்க்கில் வைங்க. நீங்கள் கம்யூனிட்டியாக உங்கள் டேங்க்கில் வந்து ஃபீமேல் அண்ட் மெயிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அந்த பேரிங்காகவே சண்டை நடக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஜெண்டரை சூஸ் பண்ணி டேங்க்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சன்னாவில் கம்யூனிட்டியாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த சன்னாக்கு வந்து டேங்க்லாம் ஸ்கேப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சன்னா ஸ்டுவாட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக க்ரூமிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆள் வந்து நார்மலாகவே நல்லா ப்ளூ கலரில் தான் இருப்பான். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்கேப்லாம் பண்ணி நல்லா சாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் சாண்டு போட்டு இல்லாட்டி கிரேவல் சிப்ஸ் போட்டு கொஞ்சம் ட்ரிஃப்ட்வுட்லாம் வச்சு அண்டு பிளான்ட்ஸ் ஏதோ பிளான்ட்ஸ் மணி பிளான்ட்டாச்சும் வைங்க. ஸோ வேறாச்சும் தண்ணிக்குள்ளே வரட்டும். ஸோ மணி பிளான்ட்டு இல்லாட்டி நீங்கள் இந்த பாக்ஸைல் பிளான்ட்டு ட்ரிஃப்ட்வுட்டில் அங்கே கொஞ்சம் கட்டி விட்ருங்க. அனுபியஸ் பிளான்ட்டு, ஜாவா ஃபென்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் பிளான்ட்டை சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிஃப்ட்வுட்டில் ஒட்டி வைக்கிறது அந்த மாதிரி பிளான்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரைசோம் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கிறனால மீனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைல்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குறனால அது இன்னும் கலரை நல்லா பாப்அப் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு டேங்க்லாம் கொஞ்சம் ஸ்கேப் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மீனுக்கு இன்னும் கலர் பாப்அப் பண்ணும். கம்பல்சரியாக வந்து இந்த பிளான்ஸ் இந்த மாதிரி ஸ்கேப்லாம் பண்ணி ஆகணுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போலாம் பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் இன்னும் அந்த கலரை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். அண்டு இந்த மீனுக்கு வந்து ஃபீடிங் எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிற சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 9 inches சைஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து நம்ம பிளட் வேர்ம்ஸ் போட்டால் அதுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் வந்து மீல் வேர்ம்ஸ் இல்லாட்டி சின்ன சின்ன லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரை மீல் வேர்ம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷ்ரிம்ப்ஸ் போடலாம், ப்ரான்ஸ் போடலாம், ஸோ சிக்கன் ஆட்ஸ் போடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் சன்னா ஸ்டுவாட்டிக்கு. அண்ட் டேங்க்கில் இதுக்கு எப்படி இப்போ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சன்னா ஸ்டுவாட்டிக்கு வந்து ஒரு கேனிஸ்டர் ஃபில்ட்ரோ இல்லாட்டி ஒரு சம் ஃபில்ட்ரோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபில்டராக இருந்தாலும் ஓகே, நல்லா கொஞ்சம் பவரான ஃபில்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கேனிஸ்டர் சம்ப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பவராக. அதான் நான் சொல்கிறேன். ஒரு 3 feet டேங்க் நம்ம கொடுக்கும்போது கேனிஸ்டர் அந்த மாதிரி பவரான ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2.5 feet அந்த மாதிரி டேங்க் சைஸ் இருக்குது ப்ரோ, அதில் வளர்க்கலாமா ப்ரோ சன்னா ஸ்டுவாட்டிஸ் கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம். ஸோ 2.5 feet டேங்க் கூட ஓகே தான். பட் ஒரு 2 feet டேங்க்குன்றது அது கொஞ்சம் சின்ன டேங்க் தான். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி நீங்கள் சன்னா ஸ்டுவாட்டியை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சன்னா ஸ்டுவாட்டி கலிகுலாவை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டர் பராமீட்டர்ஸை தெரிஞ்சாகணும். ஸோ முதல்ல வாட்டர் பராமீட்டரை பார்த்துடலாம். ஸோ வாட்டர் பராமீட்டரில் பிஹெச்சை பார்த்துடலாம். பிஹெச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து ஈஸி தான். மோஸ்ட்டாக நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 7.5 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் மோஸ்ட்டாக 7 தான் நியூட்ரல். ஸோ 7 அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் 18 செல்சியஸில் இருந்து
28 செல்சியஸ்க்குள்ளே வைங்க. ஸோ 18 செல்சியஸ்னால் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் கோல்டு சர்ஃபேஸ் கோல்டு பிளேசஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மீனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சன்னாவை சூஸ் பண்ணலாம். ஸ்டுவார்ட்டி கொஞ்சம் கோல்டு வாட்டர்னால் அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 ppmல இருந்து 200 ppmக்குள்ளே வைங்க. ஆக்சுவலி 50 ppm பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ தான். பட் நீங்கள் வந்து ஒரு 80 ppm 90 ppm அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சன்னா ஸ்டுவார்ட்டியை நீங்கள் வந்து ஒரு பேரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் டேங்க்கில் விடாதீங்க மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்மக்கிட்ட வந்து பேரா எடுத்துகிட்டு அவங்க டக்குன்னு டேங்க்கில் ஒன்றா விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவும் பண்ணவே கூடாது. ஒரு பேரா நீங்கள் மீனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிவைடர் மாதிரி நடுவில் மிரர் வச்சோ இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன கம்பிலாம் இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி ஃபென்ஸ் மாதிரி, ஸோ வேலி மாதிரி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சோ ரெண்டுமையும் 2 சைடில் போட்டுருணும். அதுக்கு நல்லா பார்த்து பாண்டிங் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ஆகுதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா வாரங்கள் எடுக்கலாம், சில டைம் மாதங்கள் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ சன்னாஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் அதை பாண்டிங் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ பாண்டிங் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே அது ப்ரீட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் தான். ஓகேங்களா? அந்த சீசனலில் வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீட் ஆனால் தான் உண்டு. அந்த ஒரு தடவை அது ப்ரீட் ஆகலைன்னா இனி அது அடுத்த வருஷம் தான் அது ப்ரீட் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 தடவை ப்ரீட் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீடிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு பேரா உங்கள் டேங்க்கில் வச்சிங்கன்னா அது வந்து ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியங்க. அண்ட் ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ சன்னா ஆண்ட்ரூ எப்படி அதுக்கான டேங்க் செட்டப் அண்ட் அதில் டேங்க்கில் என்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அண்ட் டேங்கோட வாட்டர் பேராமீட்டர்ஸ் என்ன ஃபீடிங் பண்ணலாம், ஸோ பேரா வச்சா எப்படி அதை பேர் பாண்டிங் பண்ணணும் அண்ட் அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஸோ எல்லாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி டேங்க் மற்ற மாஸ்டர் பீஸோட கம்யூனிட்டி டேங்காக நீங்கள் சன்னாஸை போடணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் டேங்க் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு 2 feet டேங்கோ இல்லாட்டி 2.5 feet டேங்க் வச்சுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட நிறைய மீனெல்லாம் போட்டு வச்சுட்டு அந்த ப்ரெடேட்டர் ஃபிஷஸ்லாம் போட்டு இதையும் கூட விட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெரிய டேங்காக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட மான்ஸ்டர் பீஸஸோட கம்யூனிட்டியாக கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது சன்னா ஸ்டுவார்ட்டி தேவைப்பட்டதுன்னா, ஸ்டுவார்ட்டி மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து சன்னா ஆண்ட்ரூ இருக்குது, சன்னா கலர்த்தி இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுதான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சென்னைக்குள்ளே யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்தே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஷோ, இதோட இந்த வீடியோ என்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you in the studio. Bye bye ஷோ.